फ्रेंड्स वेलकम टू योगा चैनल நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து தட்டப்பயிர் சாப்பாடு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தட்டப்பயிர் சாப்பாடு தான் 5 நிமிஷத்துல டக்குன்னு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தா நம்ம செஞ்சிடலாம். வாங்க அந்த ரெசிபி பார்த்துடலாம். இப்போ நான் கடாய் பற்ற வச்சாச்சு, குக்கர் வச்சுட்டு நான் குக்கரில் செய்ய போகிறேன். இன்றைக்கி தட்டைப்பயிர் நான் நைட்டே ஊற வச்சு வச்சுட்டேன். நல்லா இது வெள்ளைக்காராமணி சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. வந்து இங்கே பெரிய வெங்காயம் 2, ஒரே ஒரு வரமிளகா, பச்சை மிளகா, தக்காளி ஒரு 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தட்டி போடுறதுக்கு வந்து மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, இதுதான் இதுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இங்கே நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முதவும். இது குக்கரும் பற்ற வச்சாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது. இதில் வெந்தயம் சேருங்க. வெந்தயம் சேர்த்தா அந்த தட்டைப்பயிர் சாப்பாட்டுக்கு வந்து நல்லா மணமாக இருக்கும். நான் வெந்தயம் சேர்த்துருக்குறேன். வெந்தயம் நல்லா பொரி வந்து ஒரே ஒரு வரமிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெடிக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போய் சேர்த்துருக்க நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டு இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு நமக்கு எந்த தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா அது வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து 1க்கு 2 நம்ம உரலில் போட்டு தட்டிட்டு வந்துடலாம். இது தட்டித்தான் சேர்க்கணும். சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பைசஸ் மட்டும் சேருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு, மிளகு, சோம்பு, சீரகம், இது மட்டும்தான் நல்லா தட்டி போட்டு இந்த தட்டைப்பயிர் சாப்பாடு, அரிசி பருப்பு சாப்பாட்டுக்குள்ள இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் தட்டிட்டு வந்துடுறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு இதை சேர்த்துருங்க. தட்டி வச்சதை இப்படி தட்டி சேருங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது போட்டதுமே நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு 2 தக்காளி நல்ல பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி வருங்க நல்லா வதங்கிடுச்சு வருங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இப்போ நம்ம அடுத்தது வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நமக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த தட்டைப்பயிர் சாப்பாட்டுக்கு வந்து நம்ம போட்டிருக்க அந்த பூண்டு இது மணத்தோடு நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. வேறு எந்த பொடியும் சேர்க்க வேண்டாம், நல்லாயிருக்கும். வேணுன்னா உங்களுக்கு மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அது வேணான்ட்டா இதே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தட்டைப்பயிர் சேர்த்துடலாம். தட்டைப்பயிர் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தட்டைப்பயிர் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். ஏன்னா ஊற வச்சதுனால நமக்கு வந்து தனியாக வேக வைக்கணும் வேண்டாம், ஏன்னா குழஞ்சிடும். இது மாதிரி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டு வரும் பாருங்கள். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ தட்டைப்பயிர் பாருங்கள் நமக்கு எப்படி கொஞ்சம் லைட்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு நம்ம வேக விட்டுறணும். தட்டைப்பயிர் ஒரு 5 நிமிஷம்னாலும் நமக்கு எண்ணெயிலே வேக விட்டுறணும். அந்த தக்காளி போல் எல்லாத்தோட வேக விட்டுட்டு நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் பெரிய டம்ளர் 1 டம்ளர் அரிசி சேர்த்துக்கேன். வீட்டு சாப்பாட்டு அரிசி தான். இதை நான் நல்லா கழுவிட்டு வந்துட்டு இதை அப்படி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாடையுமே இதில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இதிலே வேக விட்டுறணும். அரிசியுமே வேக விட்டுறணும். அப்போத்தான் நமக்கு சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி எண்ணெயிலே நம்ம கொஞ்ச நேரம் அரிசி அதே மாதிரி 5 நிமிஷம் நம்ம விட்டுறணும். நல்லா கொதிச்சு வரப்போ தண்ணி சேர்க்கணும். நான் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன். அதுக்கு நான் 1.5 சம் தண்ணி ஊற்றுவேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு மதியத்துக்கு மட்டும் கொடுத்து விடுறதுனால காலையில் ஏதாவது சாப்பாடு, ஏதாவது தோசை, பணியாரம் ஏதாவது செஞ்சு கொடுத்துருவேன். அதனால் மதியத்துக்கு மட்டும் 3 பேத்துக்கு டிஃபனுக்கு அளவு நான் செய்கிறது இந்த மாதிரி. இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த மாதிரி வந்து கொதி வந்துடணும். கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஒரு கிளறி விட்டுட்டு அப்போ தான் சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த தட்டைப்பயிர் சாப்பாடு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 டம்ளருக்கு 1.5 சம் தண்ணி சேர்ப்பேன். கரெக்டாக இருக்கும் எனக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். நமக்கு தண்ணியெல்லாம் சேர்த்தா உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் சாம்பார் தூள் சேருங்க. நான் எதுவுமே சேர்க்கலாம், இவ்வளவுதான். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து துவையல் அரைக்க போகிறேன். தேங்காய் துவையல். ஒரே ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, தேங்காய் நான் போட்டு நல்லா ஒரு துவையல் அரைச்சிட்டோம்னா இது சாப்பாடு காலையில் தோசைக்கும் சட்னியாக இருக்கும். நம்ம அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்பளமும் பொரிச்சு கொடுத்துட்டுக்கலாம். அப்பளம் சூப்பராக இருக்கும்.
இப்போ ஒரு 3 விசில் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் வீடியோ வரலன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. காய்ச்சல் இருக்கிறவும் நேற்று நான் சண்டையும் வீடியோ போட முடியல. பசங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல. தோசை இந்த மாதிரி காளான் வாங்கி அதை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோதான். இதை தொடர்ந்து வீடியோ வரும், நீங்கள் பாருங்கள். இது நம்ம 3 விசில் வரட்டும். நம்ம அதுவும் துவையில் அரைச்சிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தலாம் இங்கே சாப்பாடு 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம சட்னி தாளிச்சுக்கலாம். தம்பிக்கு டைம் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம். சாப்பாடு வந்து நமக்கு 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சட்னி தாளிச்சாச்சு. இங்கே சட்னி ரெடியாக வச்சுருக்கேன். கொஞ்சமாக சட்னி தாளிச்சிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம துவையலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு தோசையும் தேங்காய் சட்னி தாளிச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். காலையில் ஏதாவது டிஃபனு ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு கொடுப்பேன். ஏதாவது தோசை, மேக்ஸிமம் தோசை, பணியாரம், இட்லி இது 3 தான் செய்வேன். ஏன்னா காலையில் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. பூரி சப்பாத்திலாம் ஏதாவது ஒரு நாளைக்கு மட்டும்தான் பூரி செஞ்சு கொடுத்து விடுவேன் ஸ்கூலுக்கு. இப்போ நம்ம தோசை ஊற்றியாச்சு. தோசை நல்லா வேகட்டும். மேட்டாப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இங்கே சாப்பாடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு வந்து இங்கே துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இவங்க துவையல் கொண்டு போனால் இப்போ வாங்கிட்டு ஊறுகாய் வச்சு விடுவேன். அப்படி இல்லைன்னா அப்பளம் வச்சு விடுவேன். இன்றைக்கி வந்து துவையல் வச்சு விட மாட்டேன். ஏன்னா மதியத்துக்கு இட்டுருவோம். நம்ம வீட்டில் நாம சாப்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு வந்து அப்பளம் பொரிச்சு கொடுத்து விட்ருவேன். இன்றைக்கி சாப்பாடு வந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை எடுத்துடலாம். எடுத்து தம்பிக்கு ஊற்றி கொடுத்துடலாம். இவங்க முதல்ல சாப்பிட்டு கிளம்பிட்டு சிம்மில் வச்சு விட்டுறலாம். 2 தோசை சாப்பிடுவான். நல்லாயிருக்கும். இந்த சட்னி தண்ணியாக அரைச்சதுக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தம்பி சாப்பிட்டு அவனுக்கு கிளம்பிடலாம். சாப்பாடு அடைச்சி கொடுத்துடலாம். அப்புறம் பாப்பாவுக்கு சுட்டு கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பாடு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு பார்த்துடலாம். தம்பிக்கு டைம் ஆயிடுச்சு, போட்டு கொடுத்துடலாம். நமக்கு பாருங்கள் சூப்பராக குக்கரில் இன்றைக்கி வந்து காராமணி போட்டு நல்லா தட்டைப்பயிர் சாப்பாடு சூப்பராக இப்போ நம்ம தட்டில் போட்டுடலாம். நல்லா இதுக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு நல்லா சூப்பரான ஒரு துவையலுக்கும் இந்த சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடுங்க. நெய் விட்டு சாப்பிட்டா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பரான நமக்கு ஒரு துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் தோசை, தம்பிக்கு வந்து சாப்பாடு அடைக்கணும். இப்போ கொஞ்சம் நம்ம துவையல் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தட்டைப்பயிறு சாப்பாடு காராமணி போட்டு இன்றைக்கி சாப்பாடு செஞ்சுருக்கிறேன். இதுக்கு தொட்டுக்கிற துவையல் நல்லா டேஸ்ட்டான ஒரு சாப்பாடு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னைக்கு காலையில் வந்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும், மதியத்துக்கு வந்து தட்டைப்பயிறு சாப்பாடும் துவையல் அரைச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.